Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா பாவக்காய் குழம்பு தான் பார்க்க போறோம். நான் இன்னைக்கு இந்த பாவக்காய் குழம்பை கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல பண்ண போறேன். இதே மெத்தட்ல நீங்க இந்த பாவக்காய் குழம்பு பண்ணும்போது கசப்பு கொஞ்சம் கூட இருக்காது. டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். பாவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இந்த பாவக்காய் குழம்பு எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு panல 5 ல இருந்து 6 ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க பாவக்காய் இதல ஆட் பண்ணிக்கலாம். பாவக்காய் கட் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சமா உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்லா ஊற வச்சிருங்க. ஒரு 10 ல இருந்து 15 நிமிஷம் போல ஊறினதுக்கு அப்புறமா தண்ணியை வடிச்சிட்டு இதல ஆட் பண்ணி நல்லா பொரிச்சு எடுத்துக்கங்க. இப்போ எல்லா பாவக்காயும் ஆட் பண்ணியாச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு பொறுமையா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ நல்லா கோல்டன் கலர்ல ஃப்ரை ஆகி வந்திருக்கு. இப்போ வெளிய எடுத்துடலாம். அடுப்பு ஹைல வச்சிங்க அப்படினா கருப்பு கலர் ஆயிரும். இப்போ எல்லாத்தையும் வெளிய எடுத்துருங்க. பாவக்காய் வெளிய எடுத்ததுக்கு அப்புறமா இந்த ஆயிலை தனியா எடுத்து வச்சிருங்க. இதே ஆயிலை நம்ம குழம்பு செய்யறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அதே panல 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 5 ல இருந்து 6 காஞ்ச மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 10 மிளகு போடுறேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி விதைகள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ இதை லைட்டா ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இது ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு 5-6 சின்ன வெங்காயம், கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு தக்காளி நான் ஆட் பண்றேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஓரளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. தேங்காயோட பச்சை வாசனை போற அளவுக்கு இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா தனியா எடுத்து ஆற வச்சிருங்க. நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல போட்டு இது மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கங்க. அடுத்து அதே panல நம்ம பாவக்காய் பொரிக்க யூஸ் பண்ண அதே ஆயிலை நான் ஊத்துறேன். விதையை மட்டும் வெளியில எடுத்துருங்க. எண்ணெய் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதுக்கு அப்புறமா வெங்காயத்தை போட்டுக்கங்க. 10 பல் பூண்டு, கொஞ்சமா கறிவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கங்க. வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும், அந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கங்க. இந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்க மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. அடுத்து இது கூட ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சிருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி தேவைப்பட்டா கொஞ்சமா தண்ணி ஊற்றிக்கங்க. அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மூடி மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 5 நிமிஷம் போல வேக வச்சுக்கோங்க. இப்போ 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு ஃபுல்லாவே நல்லாவே குக் ஆயிருக்கு. இப்போ இது கூட நம்ம பொரிச்சு வச்சிருக்க பாவக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு சின்ன துண்டு வெல்லம் ஆட் பண்றேன். அது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க அவாய்ட் பண்ணிக்கங்க. ஆனா நீங்க வெல்லம் சேர்க்கும்போது குழம்புல இனிப்பு, கசப்பு, புளிப்பு எல்லா விதமான சுவையும் இருக்கும். டேஸ்ட் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ இதை மூடி போட்டு 2 ல இருந்து 3 நிமிஷம் போல சிம்ல வச்சு வேக வச்சுக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். குழம்பு ஃபுல்லா நல்லாவே குக் ஆயிருக்கு. ஆயில் ஃபுல்லா உங்களுக்கு செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். ஃபைனலா இது கூட கொஞ்சமா கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு பாவக்காய் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இந்த குழம்பை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.